கேன்சருக்கான சிகிச்சை முறைகளை பார்த்தோம்னா இந்தியாவில் 3 விதமான சிகிச்சைகள் பின்பற்றப்படுது. முதலாவது சிகிச்சை அறுவை சிகிச்சை, இரண்டாவது ரேடியேஷன் தெரப்பி, மூன்றாவது ஹீமோதெரப்பி. அறுவை சிகிச்சை மூலியமா கேன்சர் கட்டிகளை அகற்றுறது. இரண்டாவது முறை ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சுகளின் மூலியமா கேன்சர் செல்களை கொல்றது. மூன்றாவது ஹீமோதெரப்பி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை கொல்றது. இந்த 3 சிகிச்சை முறையிலும் நிறைய நிறைக்குறைகள் இருக்கிறது. இந்த 3 முறைகளிலுமே நிறைய சைடு எஃபெக்டும் இருக்கு. அறுவை சிகிச்சை மூலியமா கட்டிகளை அகற்றும் பொழுது ஏதாவது ஒரு செல் உடலே தங்கிடுச்சு அப்படின்னாலும் இந்த கேன்சர் செல்கள் மிக வேகமாக பல லட்சம் செல்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால மீண்டும் கேன்சர் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சுகளின் மூலம் செல்களை கொல்லும் பொழுது அது கேன்சர் செல்களை மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நார்மல் செல்களையும் கொல்லுது. ஹீமோதெரப்பிங்க கூடிய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா கேன்சர் செல்ஸை கொல்லும் பொழுது கேன்சர் செல்ஸை மட்டுமே இல்லாம நம் உடலில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இம்யூன் செல்கள், அதாவது நோய் எதிர்ப்பு செல்களையும் இந்த கெமிக்கல்ஸ் கொல்லுது. இதனுடைய பக்க விளைவாக தான் முடி கொட்டுறது போன்ற நிறைய சைடு எஃபெக்ட்லாம் நமக்கு வருது. இதனால் தான் இந்தியாவில் புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் விரிவாக்கப்பட்டு கேன்சர் செல்ஸை மட்டுமே கொல்லக்கூடிய தெரப்பி பத்தின ரிசர்ச் நடந்துகிட்டு வருது.